अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூதௌராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிஜரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோகதஸ்ததிதராணி திருணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி. எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர் யதிராஜர் என்று போற்றப் பெறுகின்றார். அந்த யதிராஜரை குறித்து 70க்கும் மேற்பட்ட ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு அற்புதமான ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசிகன் அருளி செய்திருக்கிறார். அதுதான் யதிராஜ சப்ததி என்றே வழங்கப் பெறுகிறது. அந்த ஸ்தோத்திரத்திலே எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜருடைய பல்வேறு பெருமைகளை எல்லாம் அருளி செய்து கொண்டே வருகிறார். ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் ஒரு பெருமையை சொல்லுகிறார். அதிலே இப்பொழுது 66வது ஸ்லோகத்திலே அந்த எம்பெருமானாரோடு தமக்கு ஏற்பட்ட சம்பந்தத்தால், அதாவது அவருடைய திருவடி சம்பந்தத்தாலே, அவருடைய சித்தாந்தத்தை சேர்ந்தவராய் தாம் பிறந்திருக்கிறபடியினாலே தமக்கு ஏற்பட்ட நன்மை என்ன என்பதை இந்த 66வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். அதாவது ஸ்ரீ ராமானுஜ சித்தாந்தத்தை சேராதவர்களெல்லாம் குதிருஷ்டிகள் என்று அப்படி ஆகிவிட்டார்கள். கீழ் ஸ்லோகத்திலே அதை தெரிவித்தார். 65வது ஸ்லோகத்திலே அவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது அவர்களெல்லாம் குத்சித்த திருஷ்டிகி என்று சொன்னார். அதாவது கோணலான பார்வையை உடையவர்கள், வேத வாக்கியங்களுக்கு நேரான அர்த்தத்தை தெரிந்து கொள்ளாமல் கோணலான அர்த்தத்தை சொல்லி அதனால் தங்களுடைய சித்தாந்தத்தையும் கோணலாகவே அமைத்து கொண்டு விட்டார்கள். ஆனால் நான் ஸ்ரீ ராமானுஜ சித்தாந்தத்திலேயே பிறந்தவனாய் அவருடைய திருவடி சம்பந்தத்தை பெற்றபடியினாலே எனக்கு அந்த சித்தாந்தத்தினுடைய, அதாவது வேதங்களுடைய உண்மையான அர்த்தங்களை நான் நன்றாக அறிந்து கொள்ளும்படியான பாக்கியம் கிடைத்ததல்லவா என்று அந்த விஷயத்தை இந்த 66வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். அர்த்தியாதிஷ்டதி மாமிகா மதிரசா வாஜன்மராஜன்வதி பத்யா சம்யமினாமனேன ஜகதாம் அத்யாஹிதச்சேதினா யத் சாரஸ்வத துக்தசாகர சுதா சித்தௌஷதாஸ்வாதினாம் பிரஸ்வாபாயன போபவீதி பகவன் மாயா மகாயாமினி. ஸ்ரீ ராமானுஜருடைய சித்தாந்தம் மிக உயர்ந்தது. முதல்ல ஸ்ரீ ராமானுஜர் அவர் எப்படிப்பட்ட உயர்ந்தவர் என்கிறத சொல்றார். அவர் என்ன சொல்லுகிறார் என்னால், ஜகதாம் அத்யாஹிதச்சேதினா, ஜகதாம் அத்யாஹிதச்சேதினா, இந்த உலகத்திற்கு பெரிய அச்சத்தை ஒழிக்கிறார். அதாவது உலகத்திலே இருப்பவர்களெல்லாம், ஐயோ நாம் இவ்வளவு பாபங்களை பண்ணி இருக்கிறோமே, இத்தனை பாபங்கள் இருக்கிற பொழுது நாம் எப்படி வீடு பேற்றை அடைய போகிறோம், இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடப் போகிறோம் என்று எல்லாருக்கும் கவலை இருந்தால் அந்த கவலையை திரு ராமானுஜர் தான் ஒழித்தார். எப்படி ஒழித்தார்? எல்லாரும் எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணி தஸ்ய வசீகரணம் தச்சரணாகதிரேவா என்று அவர் அப்படியே ஸ்ரீபாஷ்யத்திலே அருளி செய்து, அது வேற ஒரு பிரகரணத்திலே அருளி செய்கிறார். எம்பெருமானை நாம் வசீகரித்தலாவது அவனையே உபாயமாக கொண்டு நீயே என்னை ரட்சித்துள்ள வேணும் என்று அவனை பிரார்த்திப்பது தானே. இந்த மார்க்கத்தை காட்டி எல்லோரும் இந்த சம்சாரமாகிற சாகரத்திலிருந்து சுலபமாக விடுபடலாம்
என்பதை நமக்கு எடுத்துரைத்தவர் யார் என்னால் நன்றாக இதற்கு முன்னாலே அது வேதங்களிலே சொல்லப்பட்ட விஷயம்தான். அதைத்தான் ஆழ்வார்களும் நமக்கு தங்களுடைய திவ்ய பிரபந்தங்களிலே காட்டியிருக்கிறார்கள் என்னாலும் கூட அதை எல்லா இடத்திலும் எடுத்து பரப்பினவர் யார் என்றால் அவர்தான் ஸ்ரீ ராமானுஜர் தான். அதனால தான் அவரை பற்றி சொல்லுகிற பொழுது விஷ்ணுலோகமணி மண்டப மார்க்கதாயி என்று, விஷ்ணுலோக மணிமண்டபம் என்னால் பரமபதம், அதற்கு மார்க்கதாயி, நம்மளுக்கு மார்க்கத்தை காட்டுகிறவர், அந்த வழியை காட்டுகிறவர் யார் என்றால் ஸ்ரீ ராமானுஜர் தான் என்று அவருடைய பெருமையை சொல்லுகிறோம். அப்படி அவர் நமக்கு அந்த தெளிவான வழியை காட்டினபடியினாலே நமக்கு நெஞ்சிலே ஏற்படக்கூடிய அச்சங்களை எல்லாம் ஒழித்து விடுகிறார் ஸ்ரீ ராமானுஜர். அதைத்தான் முதல்ல இங்க சொல்றார். ஜெகதாம் அத்தியாகிதச்சேதினா, உலகத்திற்கு ஏற்படக்கூடிய பெரிய பயம் இருக்கிறது, ஐயோ நாம் எப்படி கரையேற போகிறோம் என்ற பயம், அதை ஒழிப்பவராய் இருக்கிறார். அவர் ஒழித்தவர் யார் என்று சொன்னால் இத்தனை சம்யமினாம், அவர் என்ன எப்படிப்பட்டவர், அவர் சம்யமினாம் பத்யா, என்னால் சம்யமிகள் எதிராஜர்கள், அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சன்னியாசிகள் இருக்கிறார்களே அவர்களுக்கெல்லாம் அவர் பத்யா சம்யமினாம் பதியாக இருக்கிறார், அவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறார். அவருக்கு யதிராஜர் என்று பெயர். அதாவது சாதாரணமாக எதுக்காக இதை சொல்லுகிறார் என்னால் பத்யா சம்யமினாம் அனேன ஜெகதாம் அத்தியாகித சேதினா, சன்னியாசிகளாக இருப்பவர்களெல்லாம் எப்படி இருப்பார்கள் என்னால் தாங்கள் மட்டும் எல்லா உலகப்பற்று அனைத்தையும் துறந்து யாரோடையும் பேச மாட்டார்கள். சன்னியாசிகள் என்னால் ஒரு காலத்தில் அப்படிதான் இருந்திருக்கணும், அவர்கள்லாம் அப்படிதான் இருந்தார்கள். அவர்கள் தாங்கள் வீடு பேர் அடையிறதுக்கு என்ன உண்டோ அதை மட்டும்தான் பண்ணுவார்களே தவிர மற்ற யார் பேரிலும் எந்த அக்கறையும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இவர் யதிராஜர் ஆகையினாலே தாம் துறவியாயிருந்த பொழுதும் இந்த உலகம் அனைத்தும் உஜ்ஜீவிக்க வேணும் என்ற எண்ணத்தை கொண்டவராய், உலகத்தினுடைய அந்த விஷயங்களிலே ஓரளவுக்கு பற்று ஈடுபாடு இருந்தாலிருந்து அவர்களுடைய நன்மையை சிந்திக்க முடியாது. ஆனால் எம்பெருமானார் என்ன பண்ணினார், பத்யா சம்யமினாம் அனேன ஜெகதாம் அத்தியாகிதச்சேதினா என்று என்ன பண்ணினார், இந்த உலகத்திற்கெல்லாம் பயத்தை ஒழித்தார். அவர் சன்னியாசியாய் இருந்து கொண்டும் கூட அந்த காரியத்தை அவர் செய்தார் என்று சொல்றார். அப்படிப்பட்ட சன்னியாசிகளுக்கெல்லாம் தலைவரான இந்த எம்பெருமானார் இப்போ அப்படிப்பட்ட அந்த பாஷ்யக்காரர், அந்த பாஷ்யக்காரரான எம்பெருமானாரை நான் எனக்கு என்ன பாக்கியம்னு சொன்னான் வேதாந்த தேசிகன் தம்மை சொல்லிக் கொள்ளுகிறார். நான் எப்படிப்பட்டவன் என்னால் தம்மை சொல்லிக் கொள்ளுகிறார். ஆஜன்மராஜன்வதி, பிறவி முதற்கொண்டே எனக்கு அவரை நாயகராக பெற்றிருக்கிறேன். எனக்கு ராஜாவா யார் இருக்கிறார் என்னால் ஸ்ரீ ராமானுஜர் தான். ஏதோ திடீர்னு என்னுடைய வாழ்க்கையில ஒரு நாள் அவரை தெரிந்து கொண்டு நான் அவரை ஆசிரியத்தேன் என்பது இல்லாமல் பிறகு பரம்பரையாகவே என்னுடைய தந்தை, அவருடைய தந்தை, அவருடைய தந்தை, அவருடைய தந்தை என்று எல்லாருமே ராமானுஜ சித்தாந்தத்தை சேர்ந்தவர்களாயே அன்றோ இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஸ்ரீ ராமானுஜருடைய கூடவே இருந்தவர் ராமானுஜருடைய மருமகன், அதாவது அவருடைய தமக்கை பிள்ளை, அவருக்குத்தான் கிடாம்பி ஆச்சான் என்று பெயர். அந்த கிடாம்பி ஆச்சான் என்கிறவருடைய ஒரு பரம்பரையிலே வந்தவர் தான் அவருடைய திருப்பெயரனாரும். அவர் கிடாம்பி ஆச்சானுக்கு அந்த பரம்பரையிலே வந்தவர் தான் கிடாம்பி ராமானுஜாச்சாரியர், கிடாம்பி ராமானுஷ புள்ளான் என்று அவர் ஒரு ஆச்சாரியர். அவருடைய சீடர் வேதாந்த தேசிகன் என்று பார்க்கிற பொழுது எவ்வளவு நெருங்கின தொடர்பு பாருங்கள் ஸ்ரீ ராமானுஜருக்கும் இவருக்கும். அதைத்தான் இவர் சொல்லுகிறார். தேசிகன் என்ன சொல்லுகிறார் இந்த இடத்துல, ஆஜன்மராஜன்வதி அனேன ஆஜன்மராஜன்வதி, அந்த எம்பெருமானாரையே என்னுடைய பிறவி முதல் கொண்டு நான் நாயகராக கொண்டிருக்கிறேன், எனக்கு ஆச்சாரியராக அவரை கொள்ளும் பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. அதாவது என்ன அர்த்தம், ஸ்ரீ ராமானுஜருடைய சித்தாந்தத்திலேயே ஜனித்து அதிலேயே பிறந்து அவரை ஆச்சாரியராக கொள்ளக்கூடிய பாக்கியம் அது கிடைத்திருக்கிறது. இப்படி பிறந்து அந்த ஆச்சாரியர்களுடைய வழியிலே வந்தபடியினாலே சரியான ஆச்சாரியர்கள் ஸ்ரீ ராமானுஜருடைய சிஷ்யரான கிடாம்பி ஆச்சான், கிடாம்பி ஆச்சான் பரம்பரையிலே வந்த ஸ்ரீ ஆத்திரேய ராமானுஜாச்சாரியர், அவருடைய சிஷ்யராக தாம் வேதாந்த தேசிகன் என்று வந்தபடியினாலே என்ன ஆகிவிட்டது இப்பொழுது எனக்கு, மாமிகா மதிஹி அர்த்தியா திஷ்டதி, என்னுடைய புத்தியானது
நேர் வழியிலே செல்லுகிறது. நேரிய வழி, நேர் வழி ரெண்டும் சொல்லலாம். நேரிய வழி மிக உயர்ந்த வழி, நேர் வழி மற்றவர்களுக்கெல்லாம் கோணல் பார்வைன்னு கீழ் ஸ்லோகத்திலே தெரிவித்தார் அல்லவா. ஆனால் இவருக்கு அப்படி இல்லை, எல்லாம் நேரிய வழி. அந்த நேர் வழியிலே நேரிய வழியிலே இருந்தபடியினாலே இவருக்கு என்ன கிடைத்தது? ஸ்ரீ ராமானுஜருடைய அந்த ஸ்ரீசூக்திகள், அவருடைய திருவாக்குகள் அத்தனையும் அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. அது என்னது? ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள் அவை எப்படிப்பட்டவை என்று சொன்னால், துக்தசாகர சுதா சித்த உஷத ஆஸ்வாதினாம். அது துக்தசாகரம், அப்படியே பார்க்கடல். அந்த பார்க்கடலிலிருந்து கிடைத்த ஒரு சித்த ஔஷதம், சித்தர்களுடைய ஔஷதம் என்னால் மருந்து போலே, அப்படி எல்லாத்தையும் நன்மை பண்ணக்கூடிய, அதை பருகக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகளை எல்லாம் வாசிக்கக்கூடிய விஷயத்தை அப்படி சொல்லுகிறார். அப்படியெல்லாம் பருகக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. அப்படி கிடைத்திருக்கிறபடியினாலே எனக்கு என்ன கிடைத்தது? இன்னும் என்ன மேன்மை கிடைத்தது என்னால், பகவன் மாயா மகாயாமினி. பகவன் மாயா என்னால் மகாயாமினி, பகவானுடைய மாயை. அது எதுன்னு கேட்டா மகாயாமினி. அது ஒரு பெரிய இருளை போன்றது. இந்த உலகத்திலே இருக்கிற இருப்பு இருக்கிறதே, அது பகவத்கீதையிலேயே கண்ணன் சொல்லியிருக்கான். தெய்வீ குணமை சேஷா மம மாயா துரத்தியா என்று சொன்னான். அவன் அந்த மம மாயா, என்னுடைய மாயை இருக்கிறதே, அது ரொம்ப கடக்க வருது, அது யாரும் அதை தாண்டவே முடியாது என்று. ஏன்னா இந்த உலக வாழ்க்கை என்கிறது, அதை வள்ளுவரும் கூட பிறவி பெருங்கடல் என்று சொன்னார் அல்லவா. இங்க என்ன சொல்றாருன்னா, அது அந்த பிரகிருதியாகிற பெரிய இரவுன்னு சொல்றாரு. இந்த பிரகிருதி சம்பந்தம் ஒரு இருளிலே நாம் எதையும் செய்ய முடியாது. அதுபோலத்தான் இந்த பிரகிருதி சம்பந்தத்தில் இருக்கிற பொழுது நமக்கு எந்த காரியத்தையும் சரியாக செய்ய முடியாது. ஆனால் அந்த இருளிலே என்ன பண்ணுவா எல்லாரும்? ஏதாவது உறங்கி கழிக்கலாம், வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் ராத்திரி எல்லாரும் தூங்குறோன்னு கேட்டா, சாதாரணமாக இரவிலே பொழுதுலாம் வேறு விதமான விளக்குகள் எல்லாம் இருந்தாலும் கூட அந்த இருளில் என்பது தவிர்க்க முடியாது. அப்போ நாம் படுத்துட்டு ஏதாவது எல்லா புலன்களை அடக்கி தூங்கி வேணா கழிக்கலாம். ஆனால் அது தூக்கம் என்கிறது ஒரு சம்சார பந்தம் போலே என்று சொல்லுகிறார். அப்ப சம்சார பந்தமாகிற இந்த உறக்கம் இருக்கிறதே, அந்த உறக்கத்தை ராமானுஜர் சித்தாந்தமாகிற அந்த மருந்து, அதாவது சித்த ஔஷதம், அது என்ன பண்ணுகிறது? இந்த மகாயாமினி, இந்த இரவிலே ஏற்படக்கூடிய இந்த உலக வாழ்க்கையாகிற தூக்கம் இருக்கிறதே, அதை போக்கி விடுகிறது என்று சொல்றார். அது அதாவது என்ன? உறக்கத்தை தருவதற்கு அது ந போபவீதி, அது தகுதி உடையதாக இல்லை. அதாவது என்ன? ஸ்ரீ ராமானுஜருடைய சித்தாந்தத்தை, ராமானுஜருடைய நூல்களை நன்றாக வாசித்து விட்டால், அதை அனுபவித்து விட்டால், அதற்கு பிறகு இவனுக்கு என்ன தத்துவங்களை பற்றின அறிவு நன்றாக மழுங்காமல் நன்றாக விழித்து கொண்டிருக்கிறது. ராமானுஜரையே பிறந்தது முதல் சிந்தை செய்து சுவாமியாய் அவரையே எனக்கு தலைவராய் பற்றி இருக்கிறபடியினாலே என்னுடைய உள்ளம் என்ன பண்ணுகிறது? தவறான வழியில் செல்லாமல் நேரிய வழியிலே செல்லுகிறது. அதனால என்ன ஆயிடுச்சு? எனக்கு இந்த சம்சாரமாகிற உறக்கம் எனக்கு தவிர்க்கப்பட்டு விட்டது. இதெல்லாம் எத்தால ஏற்பட்டதுன்னு கேட்டான். எல்லாம் ஸ்ரீ ராமானுஜருடைய திருவடி சம்பந்தம் பெற்றபடியினாலே என்று மிக அழகாக இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்தார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதர் முனிமான சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.